விழுப்புரம் மாவட்டம் வாணியம்பாளையத்தில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற பூணூல் அணியும் நிகழ்வின் போது மரத்திலிருந்த தேன்கூடு கலைந்து தேனீக்கள் கொட்டியதில் படுகாயமடைந்த தவில் கலைஞர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சஞ்சீவி ராயர் கோயில் குளக்கரை பகுதியில் வந்துட்டு ஆவணி ஆவட்டத்தை ஒட்டு பூணூல் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அங்கு மரத்தில் இருந்த தேனீகள் திடீரென பறந்து வந்து அங்கு திரண்டு இருந்தவர்கள் துரத்தி கொட்டியது. இதில் பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்டவர் தேனீகளை கொட்டு வாங்கினர். தேனீக்கள் அதிகமாக அந்த கிராமத்தை சார்ந்த இசைக்கலைஞர் கோபு என்பவரை பாத்தீங்கன்னா கொட்டியதனால அவர் மயக்கமடைந்தார். இது மயக்கமடைந்தவர்களை அங்க இருந்தவர் மீட்டு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கே அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் தேனீக்கள் கொட்டியில பாதிக்கப்பட்டவர் 10க்கும் மேற்பட்டவர் பாத்தீங்கன்னாக்கா முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தேனீக்கள் கூட்டினை கலைத்தனர். தேனீக்கள் கொட்டியதில் இசைக்கலைஞர் உயிரிழந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதே சொல்லலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.